கோல் செட்டிங். கோல் செட்டிங்னா என்ன? கோல் செட்டிங் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம். அது எப்படி அட்டைன் பண்ணணுங்கிற ப்ராசஸ் நடுவில் நமக்கு தெரியல. நம்ம வந்து அந்த கோல் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா கோல் செட்டிங் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு கோல் செட்டிங் மூலிமா நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய கோலுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளானை க்ரியேட் பண்ணுவோம். இந்த பிளான் மூலிமா நம்ம அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அட்டைன் பண்ணி ஃபைனலாக நம்ம கோல் அட்டைன் பண்ணுவோம். என்ன கோலை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த கோலை எப்படி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் டு வென்டார் தமிழ். நாலேஜ் இஸ் வெல்த். கோல் செட்டிங் அது மூலிமா நம்மளோட எஃபோர்ட்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் நம்மளோட சக்ஸஸ்க்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கோல் செட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்க ஃப்ரேம் ஒர்க்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கோல்ஸ். ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்டட் கோல்ஸ். இதை ஸ்மார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கோல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸாக்டாக என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இதில் இன்னும் கிளியராக டீட்டெயில்டான ஒரு வியூ வேணும். அதுதான் ஸ்பெசிஃபிக். இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கோல் அப்படின்னா இது ஸ்பெசிஃபிக் கிடையாது. இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோலை சொல்லணும் அப்படின்னா 3 மாதத்தில் 10 pounds ஆஃப் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், வாரத்தில் 3 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஹெல்த்தி ஈட்டிங் பிளானை ஃபாலோ பண்ணுறது, இதுதான் ஸ்பெசிஃபிக்கான கோல். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான கோல் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பி மோர் கான்ஃபிடென்ட். இது ஸ்பெசிஃபிக்கான கோல் கிடையாது. இந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக்கான கோல். வாரத்தில் 2 தடவையாவது மீட்டிங்கில் பேசிடணும், இதுதான் ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மேக் தெம் மெஷரபிள் அப்படின்னா உங்களோட கோலோட ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். இதுதான் மெஷரபிள். இதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா உங்களோட கோல் அப்படின்னா அடுத்த மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ரெசன்டேஷனாவது பண்ணிடணும். இந்த ப்ரெசன்டேஷனுக்கான ஃபீட்பேக்கை அட்லீஸ்ட் ஒரு 2 பீப்புள்கிட்டையாவது நீங்கள் கேட்கணும். இதுதான் மெஷரபிள். உங்களோட கோல் வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ப்ராக்ரஸை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபேஸில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ அந்த கோலை அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெஷரபிள் திங் உங்களுக்கு தெரியணும். இதுதான் மேக் தெம் மெஷரபிள். ஸோ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா மேக் தெம் அச்சீவபிள். ஸ்பெசிஃபிக்காக கோலை செட் பண்ணுறீங்க, அந்த கோல் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாது. அந்த கோல் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியணும். அப்படி ஒரு கோலை செட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே போக முடியும். அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுற கோல் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். உங்களோட கேப்பபிலிட்டிஸை தெரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த கோலை உங்களால் அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினரில் இருக்கீங்க. எடுத்த உடனே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு கோலை செட் பண்ணுறது அச்சீவபிள் கிடையாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நல்லா ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க, ஆனால் அடுத்த வருஷமே அந்த கம்பெனிக்கு நான் சிஇஓவாக இருப்பேன் அப்படின்னு கோலை செட் பண்ணுறது இட்ஸ் நாட் அச்சீவபிள். ஸோ மேக் தெம் அச்சீவபிள். டிப் நம்பர் 4 மேக் தெம் ரிலவெண்ட். மேக் தெம் ரிலவெண்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸும் வேல்யூஸும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸோ வேல்யூஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட கோல் இருக்கணும். வேறு ஏதோ ஒருத்தர் வந்து அந்த கோல் வச்சுருக்காரு, அதை அட்டைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை அட்டைன் பண்ணணும்னு நினச்சி அந்த கோலை செட் பண்ணுறது ரொம்ப தப்பு. உங்களோட வேல்யூஸும் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து தான் உங்களோட கோல் செட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ். அதுக்கு ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டெவலப்பிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஷார்ட் டேர்மில் நீங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது மூலிமா லாங் டேர்மில் ஒரு லீடராக மாறலாம். இதுதான் மேக் தெம் ரிலவெண்ட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கணும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ், அந்த ஃபீல்டில் உங்களுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தேவை. ஸோ உங்களோட இப்போ இருக்க கோல்ஸை வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரிலவெண்ட்டான கோல்ஸை செட் பண்ணுங்கள்.
டிப் நம்பர் 5, மேக் them டைம் பவுண்ட். எந்த ஒரு கோலையும் செட் பண்ணிடுறீங்க, ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுறீங்க, அதை மெஷர் பண்ணுறீங்க, அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணிடுறீங்க, உங்களோட வேல்யூஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை தெரிஞ்சு ரிலவெண்ட்டான கோலை செட் பண்ணுறீங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற டெட்லைனை செட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைம் பவுண்ட். இந்த டெட்லைனை க்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்குள்ள ஒரு அர்ஜென்சி க்ரியேட் ஆகும், உங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு. இந்த டெட்லைன் இல்லை அப்படிங்கும்போது ஓவர் த பீரியட் நீங்கள் அந்த கோலையே மறந்துடுவீங்க. ஸோ மேக் them டைம் பவுண்ட். அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமை நீங்கள் செட் பண்ணணும். அது ரொம்ப கம்மியாகவும் இருந்துருச்சுன்னா அந்த கோலை உங்களால் முடிக்க முடியாது. ஸோ அடுத்த தடவை உங்களோட கோலை செட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் டைம் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மூலியமாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக அடுத்த மாதத்தில் ஒரு 3 புக்காவது ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணணும். அந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே ஒரு 3 புக் ரீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் பவுண்டான கோல்ஸ் வந்து செட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு கோலை செட் பண்ணுறது எப்படி. நார்மலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கோலை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒரு சம்மரியாக நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக, மெஷரபுளாக, அச்சீவபுளாக, ரிலவெண்ட்டாக, டைம் பவுண்டடாக ஒரு கோலை செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலில் அட்டைன் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு கோலையும் அட்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலிமா லாங் டேர்மில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த கோல் செட்டிங் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் பர்சனல் க்ரோத்துக்கும் தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டாப்பிக்லாம் வேணும், எந்த மாதிரி டாப்பிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.